எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் இன்ஸ்பைரிங் லீடர்ஷிப், ஊக்குவிக்கும் தலைமை. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் நடந்த இடம் ஜப்பானில். அங்கே இருக்கிற ஒரு தளபதி பற்றி பார்க்க போகிறோம். அவர் பேர் நோபு நாகா. ஓகேவா? அவங்க நாட்டுக்கும் பக்கத்து நாட்டுக்கும் சண்டை. இது நோபு நாகா அவருடைய படையில் இருக்கிற வீரர்களோட எண்ணிக்கை 10,000 தான். ஆனால் அவங்க எதிர்க்க வேண்டிய அந்த டீமில் இருக்கிற மக்கள் படையோட இது 1,00,000 பேர் இருக்காங்க. ஆனால் நோபு நாகா ரொம்ப ஸ்மார்ட்டு. ஸோ நல்லா திட்டம் திட்டுறாரு. எப்படியெல்லாம் நம்ம படை வியூகம் அமைச்சா அந்த 1,00,000 பேர் இருந்தால் கூட நம்ம ஜெயிக்க முடியும் அப்படின்றதுக்கு ஸ்ட்ராட்டஜி ஒர்க் அவுட் பண்ணிட்டாரு. இவர் 200% கான்ஃபிடென்ட்டு இது ஒர்க் ஆகும்னு சொல்லிட்டு. ஆனால் அவர் படையில் இருக்கிற வீரர்கள் 10,000 பேர் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு என்னென்னா நம்மளை விட அவங்க 1,00,000 பேர் இருக்காங்க இல்லையா, அவங்க கணக்கில் பார்த்தா நம்ம ஒரு 10% தானே இருக்கும். ஒரு 10% எப்படி 100% இருக்கவங்களும் ஜெயிக்க முடியும்? அந்த இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் அவங்களுக்கு இருக்குது. அந்த மனசில் அந்த எண்ணங்கள் ஓடிட்டுருக்கு. சரியா? அப்போது இந்த நோபு நாகா யோசிக்கிறார். தனக்கு நம்பிக்கை இருந்து படைக்கு நம்பிக்கை இல்லைனாலும் போர் எப்படி ஆகும்? தோக்க தான் முடியும். ஸோ அதுக்காக இவர் என்ன பிளான் பண்ணார்னா, இவங்களை எல்லாரும் கூட்டிகிட்டு வர்றார். 10,000 பேர் கூட்டிகிட்டு போகும்போது, போருக்கு முன்னாடி போகும்போது சில அவங்களுக்குன்னு வழிபடுற கோயிலெலாம் இருக்கும் இல்லையா, அந்த கோயிலில் போய் பிரார்த்திக்க கூப்பிட்டு போகிறார். அப்போது அவர் தன்னோட படைக்கிட்ட அட்ரஸ் பண்ணுறார். என்ன அட்ரஸ் பண்ணுறாருன்னா, எனக்கு நல்லா தெரியும் நம்ம 10,000 பேர் தான் இருக்கோம், நம்ம எதிரிக்கிட்ட 1,00,000 பேர் இருக்காங்க, நல்லா தெரியும். ஆனால் இவங்களை ஜெயிக்க முடியும்னு எனக்கு 100க்கு 150% நம்பிக்கை இருக்குது. ஏன்னா அதுக்கான திட்டங்கள் என்கிட்ட இருக்குது. இருந்தாலும் நமக்கு தெய்வத்தோட சப்போர்ட் இருக்கணும். நான் இப்போ கோயிலுக்கு போகிறேன், சாமியை கும்பிட்றேன், ரொம்ப நேரம் கும்பிட்டுட்டு வரேன். வந்தவுடனே நான் ஒரு டாஸ் போடுவேன். அந்த டாஸ் போடும்போது தலை விழுந்ததுன்னா நம்ம ஜெயிச்சிருவோம். அதே நமக்கு வால் விழுந்ததுன்னா, டெயில் விழுந்ததுன்னா நம்ம தோற்றுருவோம். அதை வச்சு தான் நம்ம ஒரு முடிவுக்கு வரணும் அப்படின்னு யார் முடிவு பண்ணுறா? இந்த நோபு நாகா அந்த படை வீரர்களுக்கு சொல்கிறாங்க. ஆனால் படை வீரர்கள் மனசில் எல்லாருக்கும் இந்த எண்ணம் இருந்துகிட்டே இருக்கு, நம்ம தோற்றுருவோம், எண்ணிக்கையில் நம்ம கம்மியாக இருக்கிறதுனால. நோபு நாகா கோயிலுக்குள்ளே போகிறார், ரொம்ப நேரம் வேண்டுறாரு, வெளியே வராரு, எல்லாருக்கும் முன்னாடியும் டாஸ் போடுறாரு. இப்போ விழுந்தது ஹெட்டுன்னா தலை விழுந்துச்சு. ஸோ எல்லாருக்குள்ளே ஊக்க உற்சாகம் வந்துச்சு, ரைட்டு நம்ம ஜெயிச்சிருவோம் அப்படின்னு. அவருடைய இல்லாமல் ஸ்ட்ராட்டஜி வேறு இருந்தது இல்லையா, இந்த ஸ்ட்ராட்டஜி வச்சுருந்தா படை வீரர்களை அடுத்த படை வீரர்களை ஜெயிக்கலான்னு. போர் நடந்தது. இந்த நோபு நாகாவோட டீம் ஜெயிச்சிச்சு. அவங்க எல்லோரும் பயங்கர சந்தோஷம். அதில் ஒரு படை வீரன் நோபு நாகா கிட்ட பேசும்போது சொல்கிறாரு, பாருங்களேன், நம்ம தலையெழுத்து எப்படி இருந்ததுன்னா ஜெயிக்கணும்னு இருந்தது. அன்றைக்கி நீங்கள் கோயிலில் போயிங்கன்னா சாமியை கும்பிட்டீங்க, வந்தீங்க, டாஸ் போட்டிங்க, கரெக்டாக கடவுளோட விருப்பம் என்னவாக இருந்து நம்ம ஜெயிக்கணும்னு இருந்தது. அதனால தான் வெறும் 10,000 பேரை வச்சு நம்ம 1,00,000 பேர் உள்ள ஒரு டீமை ஜெயிச்சிருக்கோம் அப்படின்னு அவர் சொல்கிறார். அப்போ நோபு நாகா சிரிக்கிறார். சிரிச்சுட்டு சொல்கிறாரு, நம்ம ஜெயிச்சதுக்கு காரணம் இந்த எண்ணிக்கையெல்லாம் ஒன்றும் கிடையாது, நான் போய் சாமி கும்பிட்டு வந்ததும் கிடையாது, டாஸ் போட்டதும் கிடையாதுன்னு சொல்கிறார். அப்போ இவனுக்கு புரியல என்ன விஷயம்னு. பாருங்கள், நம்ம 10,000 பேர் தான், அவங்க 1,00,000 தான், எண்ணிக்கை அப்படி தான். ஆனால் இதை ஜெயிக்கிறதுக்கான ஃபார்முலா என்கிட்ட இருந்தது. நான் ஜெயிக்கிற எண்ணத்தோட போர் போடுறேன். ஆனால் 10,000 பேருக்கு அந்த நம்பிக்கை இல்லாதனால தான், அவங்க நம்பிக்கை வர வைக்கிறதுக்கு தான் அவங்க இந்த சூப்பர்ஸ்டிஷன், மூட நம்பிக்கையில் இருக்காங்க. அதாவது தேவியை வேண்டிக்கிட்டு நம்ம போனால் ஜெயிச்சிருவோம் அப்படின்னு ஒரு எண்ணிக்கையில் இருந்தாங்க. அவங்களுடைய இதை மாற்றுறதுக்கு தான் நான் இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி போட்டேன். நான் போட்ட டாஸ் போட்ட காயினை பாருங்கன்னு சொல்லி கொடுக்குறாரு. பார்த்தா 2 சைடுமே தலை தான் இருக்குது. எப்படி போட்டிருந்தாலும் அது தலை தான் விழுந்துருக்கும். ஸோ உங்களுக்கு இந்த ஊக்கம் உற்சாகம் வர வைக்கிறதுக்கு தான் நீங்கள் இந்த மாதிரி நான் பண்ணேன். எனக்கு அந்த ஸ்ட்ராட்டஜி இருக்குது, எனக்கு அந்த மேத்தமெட்டிக்ஸ் தெரியும் ஜெயிக்க வைக்கிறதுக்கு. இப்போ உங்களுக்கும் அந்த நம்பிக்கை இருந்தால் மட்டும்தான் நமக்கு ஜெயிக்க முடியும். உங்களுக்கு நம்பிக்கை வர்றதுக்காக தான் இந்த கோயிலுக்கு போனதும். எனக்கு நம்பிக்கைலாம், இறை நம்பிக்கைலாம் இருக்குது, ஆனால் உழைப்பு மேலே அதை விட அதிகமாக நம்பிக்கை இருக்குது. இந்த விஷயத்தில் ரால்ஃப் வால்டோ எமர்சன் அப்படின்றவர் ஒரு விஷயம் சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, the only person you are destined to become is the person you decide to be. அப்படின்னா என்னென்னா, நீங்கள் என்ன ஆகணும்னு ஆழ் மனசில் நினைக்கிறீங்களா, கடைசி அதுவாக தான் ஆகுவீங்க. அதுதான் ஆவீங்க. சரியா? அப்போது இந்த படை வீரர்கள் எல்லாருமே போருக்கு போகிறதுக்கு முன்னாடி அவரோட என்னன்னா, நம்ம 10,000 பேர் தான், அவங்க 1,00,000 பேர் இருக்காங்க, தோற்றுருவோம், அப்படி தான் இருந்தாங்க. இதே மைண்ட் செட்டோட நோபு நாகா மட்டும் தான் ஜெயிப்போம் அப்படின்னு ஃபார்முலா ஸ்ட்ராட்டஜி எல்லாம் வச்சுட்டு போயிருந்தா கூட தோல்வி தான் பார்த்துருப்பாங்க. அதனால தான் நோபு நாகா இவங்க எல்லாருமே ஒரு பாசிட்டிவ் ஃப்ரேம் ஆஃப் மைண்டை போகணும்னு வைக்கிறதுக்காக தான் கோயிலுக்கு போனார், டாஸ் போட்டார், ஜெயிப்போன்ற ஊக்க உற்சாகத்தை முன்னாடியே கொடுத்துட்டார். கடவுள் நம்ம கூட தான் இருக்கிறாருன்னு காமிச்சிட்டு தான் கூட்டிகிட்டு போனதுனால தான் வெற்றி வந்தது.
ஏன்னா இந்த டைமில் அந்த டாஸ் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் இந்த 10,000 பேர் வீரர்களுக்கு நம்ம இன்றைக்கி எப்படி தான் நம்ம தான் ஜெயிப்பு, நம்ம தோக்கவே முடியாது, ஏன்னா இறை சப்போர்ட் நம்மகிட்ட இருக்குன்ற ஒரு பாசிட்டிவ் மைண்ட் ஃப்ரேமில் வந்ததுனால தான் இவங்க ஜெயிக்க முடிஞ்சது. இது புரிஞ்சுக்கோங்க, ஒரு ஆடு 100 சிங்கங்களை தலைமை எடுத்து அங்கி போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக அது தோக்க தான் போகுது. ஏன்னா ஆட்டுக்கு அந்த வீரம் கிடையாது. ஒரே ஒரு சிங்கம் 100 ஆட்டை தலைமை தாங்கி போச்சுன்னா அது ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி. புரியுதுங்களா? ஸோ தலைமை பண்புக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். தான் ரொம்ப பாசிட்டிவாக இருக்கிறதுக்கும் அதுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி பிளானிங் எல்லாம் இருக்கிறது மட்டும் இல்லாமல் தன் டீமையும் அந்த லெவலுக்கு கொண்டு வர வேண்டியது அந்த டீம் கேப்டனோட வேலை. இங்கே நோபுனாவுக்கு கிளியராக அது பண்ணார், அதனால வெற்றியும் பார்த்தார். இனி ஒரு சம்பவம் பார்ப்போமே. வின்ஸ்டன் சர்ச்சில் உலகப்போர் 2 சமயத்தில் இங்கிலாண்டோடைய பிரைம் மினிஸ்டராக இருந்தார். ஆரம்பத்தில் வேர்ல்டு வார் 2க்கு ஆரம்பத்தில் இங்கிலாந்து பயங்கர படுதோல்வி அடைகிற மாதிரி தான் கண்டிஷன் இருந்தது. அதுக்கப்புறம் அவர் ஜெயிச்சு காமிச்சது சரித்திரம், அது எல்லாரும் படிச்சிருக்கோம். அப்போ ஒரு சம்பவம் நடந்தது அந்த நாட்டில். அங்கே பார்லிமெண்ட்டில் காரசாரமாக பேசிட்டு வந்து இங்கிலாந்து தோக்குற மாதிரி வரக்கூடிய காலகட்டத்தில் ஒரு பார்லிமெண்ட்டில் ஒரு மெம்பர் வந்து வின்ஸ்டன் சர்ச்சில் ஒரு முட்டாள் அப்படின்னு பார்லிமெண்ட்டில் பேசியிருக்கிறார். 24 மணி நேரத்தில் அந்த மினிஸ்டரை பிடிச்சி ஜெயிலில் போட்டாங்க. அது பயங்கர சர்ச்சை ஆயிடுச்சு. ஒரு நாட்டில் பேச்சு சுதந்திரம் இல்லையா எதிர்கட்சிக்காரங்க கேட்குறாங்க. ஒரு பிரதம மந்திரியை வந்து முட்டாள்னு சொல்கிறதுனால அவரை பிடிச்சி ஜெயிலில் போட்டுருவீங்களா, இதுதான் நடத்துகிற பெரிய விஷயமா அப்படின்னு சொல்லி பயங்கர கலாட்டம் பண்ணுறாங்க. இங்கே போர் நடந்துன்னு இருக்குது. வின்ஸ்டன் சர்ச்சில் தலைமை தாங்கிட்டு இருக்கிறார் இங்கிலாந்துக்காக. அந்த டைமில் வின்ஸ்டன் சர்ச்சில் திருப்பி வந்து அந்த பார்லிமெண்ட்டில் பேசுகிறாரு. அவரோட சென்ஸ் ஆஃப் ஹியூமர் பாராட்டணும். அதாவது என்ன சொல்கிறாருன்னா, நம்ம நாட்டை ஆள்றவர் முட்டாள் அப்படின்றது நமக்கு தெரிஞ்ச பார்த்தாது, ஒரு தேச சீக்கிரட்டை வெளியே சொன்னார்ல, அதனால தான் பிடிச்சி ஜெயிலில் போட்டோம் அப்படின்னாரு. எதிர்கட்சி தலைவர்கள் வரைக்கும் சிரிச்சிட்டாங்க. நமக்கு ஹிஸ்ட்ரி தெரியும், வின்ஸ்டன் சர்ச்சில் எப்படி வேர்ல்டு வார் 2ல் திருப்பி இங்கிலாந்து ஜெயிக்க வச்சார். ஏன்னா ஸ்டார்டிங்கில் தோத்துக்கிட்டே இருக்கும்போது டெய்லி நம்ம அப்படி பண்ணுறோம் இப்படி பண்ணுறோம் பயங்கர பில்டப் கொடுத்து ஊக்கம் உற்சாகத்தை அந்த மக்களை வச்சுக்கிட்டே இருந்தார். நம்ம தான் ஜெயிப்போம் நம்ம தான் ஜெயிப்போம் நம்ம தான் ஜெயிப்போம்னு சொல்லியே மக்களும் படை வீரர்களும் ஊக்க உற்சாகம் கொடுத்து வேர்ல்டு வார் 2ல் இங்கிலாந்து ஜெயிக்க வைக்கிறதுக்கு அவர் காரணமாக இருந்தார். அது சரித்திரம். அவரை ஒருத்தர் கிண்டல் பண்ணுறாரு, அவரும் எதிர்கட்சி தலைவர், அதுவும் போகிற டைமில். அது எவ்வளோ ஜாலியாக எவ்வளோ இல்லை ஹியூமராக எடுத்துக்கிட்டு அதையே ஒரு கவுண்டராக வந்து ஜாலியாக சொல்லி பார்லிமெண்ட் எதிர்கட்சி தலைவர் வரை பாராட்டுற அளவுக்கு கைத்தட்டுற அளவுக்கு அவருக்கு சென்ஸ் ஆஃப் ஹியூமராக இருந்தது. ஏன்னா இப்போ போரில் சண்டை போடுறது தான் முக்கியம், எதிர்கட்சிகள் அவருக்கு கோஆப்ரேட் பண்ணணுன்றதான் முக்கியம். அப்போ அவர் வந்து என்னை பற்றி எப்படி சொல்லலாம் அப்படி சொல்லலாம்னு சண்டை போடுறதுக்கு பதிலாக அது ஹியூமராக கொண்டு போய் அந்த சமயத்தையும் அவர் அழகாக ஹேண்டில் பண்ணார். ஸோ இதுதான் இன்ஸ்பைரிங் லீடர்ஷிப். ஓகேவா? ஸோ நம்மளும் ஒரு லீடர் ஆகணும்னா நம்மளும் என்ன பண்ணணும், இந்த மாதிரி திறமைகளை வளர்த்துக்கணும். ஓகே, இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் போடுங்க. தேங்க்யூ.